சமூகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. ஹாய், இந்த வீடியோவில் ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் நம்ம டீகோட் பண்ண போகிறோம்னா, இந்த கதை எப்படி இருக்க போகுது, ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க இந்த ட்ரெய்லரில். என்னென்னலாம் வந்து நம்ம மக்கள் ஸ்ரீகாந்தை கலாய்ச்சி விட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் மிக முக்கியமான படமாக இருக்க போகுது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட முடிவை சொல்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு வெறித்தனமான ஜிவி பிரகாஷோட ஃபேனாக இருந்தால் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இல்லைப்பா எனக்கு சாம் சிஎஸ் தான் பிடிக்கும், அவரோட மியூசிக்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அப்படிங்கிறவங்க சாம் சிஎஸ் அப்படின்னு கமெண்ட்டை தெருக்கி விடுங்க. ஏன்னா இந்த ட்ரெய்லரை தெருக்கி விட்டுருக்காரு. ஸோ வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். நீ சொல்கிற அந்த நல்லவங்கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்டுப்பார், அப்போ தெரியும் உனக்கு. எல்லாரையும் ஏமாத்து. ஓகே, எப்பவுமே நான் ஒரு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லரோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்சிடுவேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரெய்லர் பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, பாசிட்டிவாக என்ன பேசுகிறாங்க, நெகட்டிவாக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அப்படி பார்க்கும்போது தான் வந்து நம்ம மக்கள்லாம் எக்கச்சக்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அதிகமான கமெண்ட்ஸ் வந்தது சாம் சிஎஸ்க்கு. அதுக்கப்புறம் அதிகமாக வந்தது யாருக்கு தெரியுமா, நம்ம ஜிவி பிரகாஷ் கிடையாது, நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு. என்னென்ன போட்டுருக்காங்க தெரியுமா, ஸ்மெல் நாயகன் ஸ்ரீகாந்த் அவர்கள். நானும் கூட ரோஜா கூட்ட நாயகன் சொல்லுவாங்க நினைச்சேன், சொல்லலை. அதுக்கப்புறம் ரோலக்ஸ் நாயகன் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா அவரை வந்து இப்படி கூப்பிடுறாங்க, அவர் வந்து ரீசெண்டாக அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து அவரோட ட்ரெய்லரில், அதுவும் இந்த படத்தோட ட்ரெய்லரோட கமெண்ட்ஸில் பயங்கரமாக வந்து ஸ்ரீகாந்தை வச்சு செஞ்சுட்டாங்க. பாவம் மனுஷன் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தான்னு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ரூம் போட்டு அழுவார், வாய்ப்பு இருக்குது. சரி, நேராக நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். இங்க எதுவும் சரி தப்பு இல்லை பஸ், நமக்கு தேவையா தேவையில்லையான்றது தான். ஏன்னா இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு கடத்தல் சம்பவப்பட்ட ஒரு கதைக்களம் இருக்க போகுது. ஒரு குழந்தைய வந்து கடத்துறாங்கப்பா. அது யார் கடத்துறாங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து கடத்துற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் யார் கடத்துறாங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக காட்டல. ஜிவி பிரகாஷுக்கு 2 முகம் இந்த படத்தில் வந்து காண்கிறாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டும்போது அவர் வந்து ஒரு வேலையில்லாத ஒரு நபராக இருக்கிறாரு, ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டுருக்காரு. யாருன்னா அபிநயாவா என்னவோ, தேஜோ அபிநயான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை கிடையாது, சம்பளம் இல்லை, என்னடா பண்ணுறது, லைஃப்பில் அடுத்து என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம ஏதாவது இந்த ஃப்ராடு தரம் பண்ணாதான் வந்து இந்த லைஃப்பில் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. அதுக்காக வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஒரு குழந்தைய கடத்தினா இவ்வளோ பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த குழந்தைய எதுக்காக கடத்துறாங்க அப்படிங்கிறது பின்னாடி இன்னொரு கதை. அந்த இன்னொரு கதையில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, நம்ம ஸ்ரீகாந்த் அவர்களோட பொண்ணை தான் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கடத்த போகிறாரு. ஸ்ரீகாந்துக்கும் பிந்து மாதேவி அவர்களோட குழந்தை அபிநயா, அவங்கள தான் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கடத்துகிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் வந்து காட்டுறாங்க. ஆனால் எதுக்காக கடத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அங்கே தான் வந்து நம்ம ப்ரீவியஸ், அதாவது இறந்த காலத்தில் நம்ம செஞ்ச அட்டூழியங்கள், நம்ம செஞ்ச விதிமீறல்கள், நம்ம செஞ்ச ஆபாசங்கள், இது எல்லாம் வந்து பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடி எடுக்கிறாங்களே வீடியோஸ், ஃபோட்டோஸ், அவங்க பர்சனலாக இருக்கிறது, வெளியே போகும்போது இருக்கிறது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்ச ஒரு காரணத்தினால அந்த முன்னாள் காதலன் ஒருத்தர் இருப்பான் பார்த்தியா, அது பிந்து மாதவியோட முன்னாள் காதலன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அந்த பிந்து மாதவியோட குழந்தைய வந்து கடத்துறாப்படி. கடத்திட்டு இதெல்லாம் வந்து காமிச்சு டிமாண்ட் பண்ணுறான், இவ்வளோ பணம் கொடுத்தா தான் உன் குழந்தைய வந்து நான் உங்ககிட்ட சேர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பழைய காதலனுக்கு அண்ணன் தம்பி கூட ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி அந்த குழந்தைய அந்த கிட்னாப்டு பர்சன் கிட்ட இருந்து மீட்டாங்க அப்படிங்கிறத கதை. இந்த கதைக்கு நடுவில் குறுக்கு மறுக்கு வந்துட்டு போகிற ஜிவி பிரகாஷ். என்னதான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், இந்த சமூகம் வந்து இப்படித்தான் நம்மளை வந்து இந்த சமூகம் நம்மளை இப்படி ஒரு பாதையில் தான் நம்மளுக்கு தள்ளுது, உருப்படியான ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு விரக்தியில் வந்து கடத்தலில் ஈடுபட்டாலும் கடைசியில் அவர் வந்து இந்த மாரல், இந்த விதிமுறைகள், இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம வந்து அநியாயம் பக்கம் போகக்கூடாது, நம்ம என்னதான் வந்து ஒரு திருடனாக இருந்தாலோ ஒரு கடத்தல்காரனாக இருந்தாலும் கூட நம்ம இந்த உலகத்தில் ஒரு நல்லவனாக வாழணும், திருந்தி வாழணும் அப்படிங்கிற ஒரு
பிம்பத்தில் வந்து திரும்பி அவர் வந்து நல்லவராக மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த கடத்துற குழந்தைய எப்படி அந்த மெயினான வில்லன் இருப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து எப்படி இந்த குழந்தைய மீட்டு இவங்ககிட்ட கொடுக்குறாங்க, ஸ்ரீகாந்த் கிட்ட கொடுக்குறாங்க, பிந்து மாதவி கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மீதி கதையாக வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் போல். இதுக்கு நடுவில் ஜெயம் ரவிக்கு ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம ஸ்ரீகாந்துக்கு, ஏன்னா ஸ்ரீகாந்த் ஜெயம் ரவி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா, கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் ஸ்ரீகாந்துக்கு அப்பப்போ வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் டக்குன்னு வச்சுட்டு இருக்காங்க. அவர் முழிக்கிற மொழியெல்லாம் பார்த்து இவர் ஏதோ கேமில் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக இந்த ஸ்ரீகாந்துக்கு பின்னாடி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கத்தான் போகுது. ஆனால் ட்ரெய்லரில் வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக படத்தில் ஸ்ரீகாந்துக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் சைடு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் வந்து இந்த மொத்த ட்ரெய்லரோட கதை. இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்கிறாங்க, என்னதான் வந்து ஒருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணாலும், கொள்ளையடித்தாலும், திருடுனாலும் கடைசியில் அந்த பழியை எவனுமே ஏற்றுக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இந்த ட்ரெய்லரோட எண்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மூமாறன் யாரப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். இவர் வந்து இரவுக்கு 1000 கண்கள், அப்புறம் வந்து இன்னொரு படம் என்னப்பா அது, கண்ணை நம்பாதே, இந்த படங்களை எடுத்த மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் இவரோட படங்கள் வந்து வெற்றிமாறன் படங்களோட சாயல் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 2 படங்களுமே வந்து நல்ல ஹிட் கொடுத்த படங்கள். 3வதா இந்த படமும் ஹிட் கொடுக்க போகுது. இதில் முக்கியமாக ஜிவி பிரகாஷை வந்து நம்ம இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ரோலில் கண்டிப்பாக நடிச்சிருக்காரு. என்னென்னா இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷோட நடிப்பும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் ஜிவி பிரகாஷ் பார்த்தா ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு நடிக்க தெரியாத ஒரு நடிகர் நடிச்சப்ப இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் வந்து நல்லாவே நடிச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன் அந்தளவுக்கு நடித்தா வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டார் ஜிவி. இருந்தாலும் மியூசிக்கில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு மியூசிக்கில் ஸ்கோர் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து நடிப்பு வேலையை பாருங்கள், நான் வந்து மியூசிக் அடித்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் சிஎஸும் சூப்பராகவே இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு போல். ஏன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த 2 பேர்த்துக்கும் இந்த படத்தில் நல்ல ஸ்கோப் இருக்குது, ஜிவி பிரகாஷ்க்கும் சாம் சிஎஸ்க்கும். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது எப்படி விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது, ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தியேட்டரில் இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குற இந்த சமூகம் பழியை மட்டும் ஏற்றுக்காது. ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். கதை இப்படி தான் இருக்க போகுது. ஸோ படம் வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.